ரத்தத்தை வச்சு ரத்த பொரியல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் போடுறோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நமக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான், நமக்கு காரத்துக்கு தக்கணும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டோட ரத்தத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு வேக விடுங்க. வெந்து இப்போ மூடி போட்டு வேக. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். ரத்த பொரியலுக்கு தேங்காய் தான் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் தேங்காய் இன்னும் நிறையா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.